அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 8/1/2024 திங்கட்கிழமை. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல சிவபெருமானினுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் 23ஆம் நாள். இன்று இரவு 9:57 வரை துவாதசி திதி உள்ளது. அதன் பின்னர் திரையோதசி திதி ஆரம்பமாகின்றது. நாளை பிரதோஷ விரத நாள். இன்று இரவு 8:20 வரை அனுஷ நட்சத்திரம், அதன் பின்னர் கேட்டை நட்சத்திரம் உள்ளது. இன்று காலை 6:31 வரை மரண யோகமும் அதன் பின்னர் சித்த யோகமும் உள்ளது. இன்று அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும் உள்ளது. இன்று ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரையும், குளிகை மதியம் 1:30 முதல் 3 வரையும், யமகண்டம் பகல் 10:30 முதல் 12 வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். சின்ன சின்ன விஷயங்களுக்காக நண்பர்களுடன் சில பிரச்சனைகள் வர வாய்ப்புண்டு, கவனமாக இருக்கவும். அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு சில நெருக்கடிகள் வரும். இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள். சேல்ஸ் மார்க்கெட்டிங்கில் இருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கும் அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மளிகை வியாபாரம் செய்பவர்கள், சூப்பர் மார்க்கெட் வைத்திருப்பவர்கள் மற்றும் ஸ்டீல் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. பயணங்களின் பொழுது சாப்பாட்டு விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். வாகனங்களால் சில செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இன்று மதிய நேரத்தின் பின்னர் கல்வி நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள், ஆசிரியர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 3. ரிஷபராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். நல்ல செய்திகள் உண்டு. சின்ன சின்ன யோகங்கள் கிடைக்கும். அரசு விஷயங்களிலே அனுகூலமான நாள். அலுவலகத்தில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. காவல்துறை, இராணுவம், ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத்துறை போன்ற சீருடை பணியாளர்களுக்கு புத்துணர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். IVF ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கு குழந்தை செல்வங்கள் கிடைக்கும். அதே போல் மதிய நேரத்தின் பின்னர் விவசாயிகள் நல்ல பலன்களை பெறுவீர்கள். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும். இன்று ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் மற்றும் பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபங்கள் கூடுதலாக கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று பெண்கள் மற்றும் குடும்ப தலைவிகளுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைக்கான வாய்ப்புகள் உள்ள நாளாக இந்த நாள் உள்ளது. பிள்ளைகளால் பெற்றோருக்கு பெருமைகள் கிடைக்கும் நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 7. மிதுன ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். வீட்டிலே சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. பெரியவர்கள், முதியவர்கள் தேவையில்லாத விஷயங்களை மற்றவர்களிடம் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம். உங்களுடைய ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்த வேண்டும். தம்பதிகளிடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும். காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. டைவர்ஸுக்காக அப்ளை செய்தவர்கள் அல்லது டைவர்ஸுக்காக காத்திருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் வருவதற்கு சில தடைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. வரும் நாட்களிலே அந்த நிலைமை மாறும். அரசியல்வாதிகள் மற்றும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு கட்சியிலே சில நெருக்கடிகள் ஏற்படும். பண விரயமும் உண்டு. உங்கள் சக அரசியல்வாதிகளே உங்களுக்கு எதிரிகளாக மாறக்கூடிய நிலை உண்டு. மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல பாராட்டுகள் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு தீமைகள் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு.
உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 3. கடக ராசி அன்பர்களே, நலமான நாள், ஆரோக்கியம் மேம்படும், மருத்துவ செலவுகள் குறையும். பெரியவர்களுக்கு இருந்த ஆரோக்கிய குறைபாடுகள் குறையும். அதே போல் குழந்தைகளால் இருந்த பிரச்சனைகளும் குறையும். தம்பதிகளிடையே ஒற்றுமை காணப்படும். அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்கள் மற்றும் பேங்கிங் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. ஐடி சம்பந்தப்பட்ட துறைகளிலே வேலை செய்பவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல செய்திகள் வந்து சேரும். சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கியத்திலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய நாளாகவும் இந்த நாள் உள்ளது. இன்று மாலை நேரத்தின் பின்னர் வாகனங்களிலே செல்லும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். மிதமான வேகத்தில் செல்வது நல்லது. இன்னும் நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 9. சிம்ம ராசி அன்பர்களே, சின்ன சின்ன விஷயங்களுக்காக கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். கோபப்படக்கூடாது. ஆரோக்கியம் விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். நண்பர்களால் நன்மைகள் கிடைக்கும். அரசு ஊழியர்களுக்கு அற்புதமான நாள், நல்ல செய்திகள் உண்டு. சமூக சேவையாளர்களுக்கு பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். விருதுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ள நாள். இன்று ரிசர்ச் மாணவர்கள் மற்றும் எம்டெக் படித்த மாணவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். வெளிநாட்டில் விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டிலே கம்பெனி விட்டு இன்னொரு கம்பெனியை மாற்ற நினைப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்று மாலை நேரத்தின் பின்னர் மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 8. கன்னிராசி அன்பர்களே, உயர்வான நாள், நல்ல சிந்தனைகள் வரும். மனதில் நல்ல உற்சாகமான நிலை இருக்கும். ஆசிரியர்களாக இருப்பவர்கள், கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன், பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே அனுகூலமான செய்திகள் வருகின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. ஐடி ஊழியர்களுக்கும் அற்புதமான நாள். இன்று மளிகை வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் பழம் வியாபாரம் செய்பவர்கள், சூப்பர் மார்க்கெட் வைத்திருப்பவர்கள், ரைஸ் மில், ஆயில் மில் வைத்திருப்பவர்கள், பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கூடுதலாக கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. காதலர்களுக்கிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும். குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகப் பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 7. துலா ராசி அன்பர்களே, மறதியால் அவதிப்படும் நாள். அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். சில டாக்குமெண்ட்ஸை வைத்துவிட்டு தேடி அலைவீர்கள். ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்துபவர்களுக்கு லாபங்கள் கூடுதலாக கிடைக்கும். நிதி நிறுவனங்களில் பணிபுரிபவர்களுக்கும் அற்புதமான நாள். கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு விஐபிகளின் நட்புகளால் நன்மைகள் கிடைக்கும். மீடியேட்டராக இருப்பவர்கள், புரோக்கராக இருப்பவர்களுக்கெல்லாம் பண வரவு உண்டு. ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும், பயன்படுத்தி கொள்ளுங்கள். வெளிநாட்டிலே படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டிலே சென்று படிக்கும் விரும்பும் மாணவர்கள் அதற்கான முயற்சியிலே நீங்கள் ஈடுபடலாம். பாஸ்போர்ட், விசா மற்றும் டாக்குமெண்ட்ஸ் விஷயங்களிலே இன்று அனுகூலமான செய்திகள் வந்து சேர்கின்ற நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு பண வரவு உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சிறப்பான வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 2. விருச்சிக ராசி அன்பர்களே, வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை. சில விஷயங்களிலே நீங்கள் பொறுமையாக போகணும். அலுவலகத்தில் அதிகாரிகளால் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதை கௌரவம் கிடைக்கும். வீட்டிலே உள்ள பெண்கள் குடும்ப தலைவிகளுக்கு
தந்தை வழி உறவுகளால் நன்மைகள் கிடைக்கும் நாளாக உள்ளது. சகோதரர்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். சகோதரிகளுக்குள் இருந்த பிரச்சனைகளும் குறையும். இன்று ஹோட்டல் நடத்துபவர்கள், ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள், பேக்கரி நடத்துபவர்கள், லாட்ஜ் நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு ஊழியர்களால் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டமான எண் 6. தனுசு ராசி அன்பர்களே, சுகமான நாள். ஆரோக்கியம் மேம்படும். பெரியவர்கள் முதியவர்களுக்கு இருந்த ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மூட்டு வலி, முதுகு வலி பிரச்சனைகள் எல்லாம் குறையும். வீட்டிலே பெண்கள் மற்றும் குடும்பத் தலைவிகளுக்கு நல்ல மதிப்பு, மரியாதை, கௌரவம் கிடைக்கக்கூடிய நாள். புதிதாக ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். வீடு, இடம், நிலம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். வரும் மாதங்களிலே வீட்டிலே சுபகாரியங்கள், விசேஷங்கள் நடைவதற்கான வாய்ப்பு உள்ள விஷயங்கள் எல்லாம் இன்று நடைபெறும். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையும். காதலர்களுக்கு அற்புதமான ஒரு நாள். இன்று வாகனங்களை மாற்ற நினைப்பவர்கள், புது வாகனம் வாங்க நினைப்பவர்களும் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். நல்ல பலன்களை பெறுவதற்கு நீங்கள் இன்று வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 5. மகர ராசி அன்பர்களே, உயர்வான நாள். நல்ல சிந்தனைகள் வரும். மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. குறிப்பாக சிஏ, ஐசிடபிள்யூஎஸ், சிஎஃப்ஏ படிக்கும் மாணவர்கள், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் படிக்கும் மாணவர்கள் மற்றும் பிகாம், எம்காம் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. டிரைவர்களாக இருப்பவர்கள், பிளம்பராக இருப்பவர்கள், எலக்ட்ரீஷியனாக இருப்பவர்கள், கன்சல்டண்டாக இருப்பவர்கள், பியூட்டிஷியனாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலமான ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், ஹார்ட்வேர் கடை வைத்திருப்பவர்கள் மற்றும் ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. வீட்டிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். தம்பதிகளிடையே ஒற்றுமை காணப்படும். பயணங்கள் நன்மைகளை தரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 4. கும்ப ராசி அன்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். உங்களுடைய உழைப்பு வீணாகாது. சில தடைகள் வந்தாலும் தடைகளை தாண்டி வெற்றி பெறுவீர்கள். மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்கள், மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அனுகூலமான நாள். சேல்ஸ் மார்க்கெட்டிங்கில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவதிலே சில பிரச்சனைகள் இருந்தாலும் அதையும் மீறி ஜெயித்து காட்டுவீர்கள். இன்று ஃபோட்டோ ஸ்டூடியோ வைத்திருப்பவர்கள், வீடியோகிராஃப் செய்பவர்கள், ஃபோட்டோகிராஃபிங் செய்பவர்கள், பிரிண்டிங் ப்ரெஸ் வைத்திருப்பவர்கள், ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உள்ளது. டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 6. மீன ராசி அன்பர்களே, கவலைகளை மறக்கும் நாள். நல்ல செய்திகள் உண்டு. சொந்த பந்தங்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். மனதிலே நல்ல உற்சாகம் ஏற்படும். சினிமா, சின்னத்திரை மற்றும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நண்பர்களால் நன்மைகள் கிடைக்கும் நாள். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு அற்புதமான ஒரு நாள். மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். பியூட்டி பார்லர், சலூன், ஜிம் வைத்திருப்பவர்களுக்கு புது கிளையண்ட்ஸ் கிடைப்பார்கள். இன்று விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள் மற்றும் ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு அற்புதமான ஒரு நாள். ஆசிரியர்கள் மற்றும் கல்வித்துறை சார்ந்தவர்கள், அரசு ஊழியர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலமாக அமையும்.
இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரஸ்வதி தேவி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண் 3. இதுவரை இன்றைய பொதுராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அமோகமான நாளாகவும் உங்கள் ஆரோக்கியம் மேம்படுகின்ற நாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல தன்வந்திரி பகவான் உங்களுக்கு அருள் புரிவார் என்று பிரார்த்தித்து கொண்டு விடை பெறுகிறோம். நன்றி, வணக்கம்.